நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்லேருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன். இப்போ நம்ம வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும், கைகலப்பு வரும். சில நேரம் பெண்மணிகள் சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போவாங்க. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரும். இதை சுமூகமாக நம்ம பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்ச நாள் கோபமாக இருப்பாங்க, அப்புறம் சரியாயிடுவாங்க. அதிகபட்சம் ரொம்ப தீர்க்கவே முடியாத பிரச்சனைனா பரஸ்பரம் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா இப்போ நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு நெஞ்சை பதைக்க வைக்கிறது. சமீபத்துல இப்போ ஹைதராபாத்ல ஓய்வு பெற்ற இராணுவ வீரர், அவர் பேர் குருமூர்த்தி. அவர் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர். அவர் பிரகாசம் மாவட்டத்தில், ஹைதராபாத்தின் பிரகாசம் மாவட்டத்தில் இருக்கிறார். அவர் தெலுங்கானாவை சேர்ந்த மேக்சல் பகுதியை சேர்ந்த வெங்கட மாதவி அப்படின்னு ஒரு பெண்மணி திருமணம் செய்து அவர் ஹைதராபாத்ல குடியேறி இருக்கிறார். அவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள். நல்ல ஒரு நிறைவான குடும்பம், நல்ல மாதிரிதான் போயிட்டு இருந்தது. கொஞ்ச நாள்ல அவருக்கு தன்னுடைய மனைவியினுடைய நடத்தையில் சந்தேகம் ஏற்படுகிறது. அவர் என்ன பண்றாருன்னா, மகர சங்கராந்தி, அதாவது இப்போ நம்ம இங்க பொங்கல்னு கொண்டாடுறோம் இல்லையா, அங்க சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டிகைக்காக தனது 2 குழந்தைகளையும் தன்னுடைய மாமியார் வீட்டுல கொண்டு போய் விட்டுருக்காரு. பிள்ளைங்க பண்டிகையை நல்லபடியா கொண்டாடிட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுருக்காரு. விட்டுட்டு வந்த உடனே இங்கே கணவன் மனைவி இருவருக்கு இடையே மிகுந்த வாக்குவாதம்லாம் நடந்திருக்கு. இந்த வாக்குவாதத்துல இவர் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய மனைவியை கத்தியால குத்திட்டார். குத்தி அதுக்கப்புறம் மனைவி இறந்து விட்ட உடனே அவருக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்புறம் யோசித்து பார்த்துருக்காரு, இந்த மனைவியினுடைய பாடி நம்ம எப்படி டிஸ்போஸ் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இணையத்துல தேடி இருக்காரு. இவர் அந்த கஞ்சன் தாக் பகுதியில டிஆர்டிஓ நிறுவனத்துல பாதுகாப்பு காவலரா இவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவர் இப்ப மனைவியை பாடி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அவர் ஒரு இணையத்துல எல்லாம் தேடிட்டு, யூடியூபு எல்லா இடத்துலயும் தேடுறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் ஒரு தெருநாயை பிடிச்சிட்டு அதை துண்டு துண்டா வெட்டி அந்த சதை பகுதியை காய வைத்து அதன் எலும்புகளை எல்லாம் கால்வாயில கரைச்சிட்டு சதைப்பகுதியெல்லாம் அவர் ஏரியில தூக்கி வீசிடுறாரு. அதே மாதிரி இவர் மனைவியினுடைய உடல் பாகங்கள்லாம் முதல்ல வெட்டுறாரு. வெட்டி ஃப்ரிட்ஜில் வைக்கிறாரு. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த இணையத்துல என்ன மாதிரி இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த உடல் பாகங்களை அதே மாதிரி குக்கர்ல முதல்ல அவிக்கிறாரு. அவிச்சிட்டு அதுக்கப்புறம் உடல் பாகங்கள்ல எலும்புகளை தனியே பிரித்தெடுத்து அதை கால்வாயில கரைச்சிட்டு அந்த உடல் கூறுகள் எல்லாம் என்ன பண்றாரு, ஏரியில தூக்கி வீசிடுறாரு. கொலை நடந்த ஒரு தடயமே இல்லாத மாதிரி பண்ணிடுறாரு. இப்போ சங்கராந்தி பண்டிகையை கொண்டாடுவதற்காக குழந்தைகள்லாம் அவங்க பாட்டி தாத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க தங்களுடைய மகள் மாதவிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்ன ஆச்சு, என்ன ஃபோனே பண்ணல அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணி முயற்சி பண்ணியிருக்காங்க. முயற்சி பண்ணும்போது சுவிட்ச் ஆஃப்னே வந்திருக்குது. இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உடனே அவங்க அங்கேருந்து மேக்சல் பகுதியிலேருந்து கிளம்பி இங்கே ஹைதராபாத்துக்கு வந்துட்டாங்க. மகளை எங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, எங்க போனானே தெரியல, 2 நாளா ஆளே காணோம் அப்படிங்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, வேகமா போய் அங்க பீர்மேடு பகுதியில் உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல மகளை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. போலீஸாரும் அவங்கள எல்லா இடம் தேடுறாங்க. வீட்டுக்கு பாக்குறாங்க, எந்த ஒரு தடயமும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கடைசியில அவர்களுக்கு அந்த பெண்மணியின் கணவர் மீதே ஒரு சந்தேகம் வருகிறது. யாரு, இந்த குருமூர்த்தி மேல சந்தேகம் கிடுக்கிப்பிடி விசாரணை பண்ணும் பொழுது அவர் சொல்றாரு, எனக்கு மனைவி நடத்தை மேல சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில எப்படி அவளை கொன்றார் என்று எல்லாவற்றையும் விளக்கமா சொல்றாரு. துண்டு துண்டா வெட்டி அதை குக்கர்ல அவிச்சு அதுக்கப்புறம் இந்த பாடியை காய வச்சு அங்க உள்ள ஏரியில நான் வீசி அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லா கதைகளையும் சொல்றாரு. இது ரொம்ப ஒரு பதற்றம் அடைகிற ஒரு செய்தியா இருக்குது. ஏன்னா இப்ப மனிதன் விலங்குகளிலிருந்து எப்படி மாறுபடுறான் அப்படின்னா, பகுத்தறிவு அப்படின்னு ஒண்ணு மனிதனுக்கு 6வது அறிவா இருக்குது. பகுத்தறிவு என்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்து ஆராயும் அறிவு. அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு. ஆனா இந்த கொலை குற்றம் மிருகங்களை விட ஒரு கேவலமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு செய்தியா இருக்கு. ஒரு மனைவி, வாக்குவாதங்கள் நடந்திருக்கலாம், சண்டை நடந்திருக்கலாம், அடிதடி கூட நடந்திருக்கலாம். ஆனா ஒரு கொலை செய்து அந்த உடலை இந்த அளவிற்கு கொடூரமாக அதை
துடை தெரிந்து இந்த மாதிரி வீசி எறிந்திருக்கான் அப்படிங்கிற போது அதை வந்து யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இந்த கொலையை செய்த இந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் குருமூர்த்திக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். அதாவது சாதாரணமா திரும்பவும் வெளியில வந்துடக்கூடாது. இந்த மாதிரி கொலைகளை செய்தவர்களுக்கு வந்து நிச்சயமாக தூக்கு தண்டனை இல்லது அதை விட அதிகமா என்ன கொடுக்க முடியுமோ அப்படி ஒரு தண்டனை கொடுக்கணும். ஏன்னா ஒரு சாதாரணமா வெளியில விட்டுட்டோம் அப்படின்னா இதை வந்து மற்றவர்களுக்கெல்லாம் இது வந்து எளிமையாகிவிடும். இந்த மாதிரி கொலை செய்துவிட்டு சாதாரணமாக தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஆயிடும். அதனால கொலை செய்த குருமூர்த்தி கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இந்த குழந்தைகள் வந்து ஒரு தந்தை இல்லாமல் வாழப்போகிறார்களே என்ற ஒரு கவலை நமக்கு மிக பெரிதாக இருக்கிறது. எனவே அந்த குழந்தைகளுக்கு என்னுடைய ஆறுதலை தெரிவித்துக் கொண்டு அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.